என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள். அவர்கள், அதாவது பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ரோமர் 16:4. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் என்ற லட்சிய தம்பதியர் பவுலுக்கு உடன்கால ஊழியர்கள். இவர்கள் இத்தாலியாவில் இருந்து கொரிந்துவுக்கு வந்து வாழ்ந்தபோது பவுலுக்கு புகலிடம் கொடுத்திருக்கின்றனர். இவர்களுக்கும் பவுலுக்கும் இருந்த ஒற்றுமை கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ததும் பிழைப்புத் தொழிலாக கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்ததும் ஆகும். இத்தம்பதியரின் சிறப்புகள்: 1. வீட்டில் சபை நடத்தினர். 2. தங்கள் இல்லத்தில் பவுலுக்கு இடம் கொடுத்து கூடார தொழில் செய்ய உதவினர். 3. பவுல் சீரியாவுக்கு போனபோது அந்த ஊழிய பயணத்தில் உடன் சென்றனர். 4. பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபத்திலும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்திலும் இவர்களை பெயர் சொல்லி வாழ்த்துகிறார். 5. புறஜாதி சபையார் இவர்களுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். 6. அலெக்சாந்திரியா பட்டணத்தானாகிய அப்பல்லோ என்பவன் எபேசு பட்டணத்திற்கு வந்தபோது அவனை சேர்த்து கொண்டனர். அப்பல்லோ சொல்வன்மை மிக்கவன், ஆவியில் அனலுள்ளவன், திருமறை அறிவு மிக்கவன். ஆனாலும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரமே அறிந்திருந்தான். அதனால் அவனுக்கு இத்தம்பதியர் தேவனுடைய நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். 7. பவுலுக்கு உயிருக்கு ஆபத்து வந்தபோது தங்கள் தலையையும் கொடுக்க முன்வந்தனர். இப்படி பல ஊழியங்களையும் தியாகங்களையும் செய்த இவர்கள் எல்லாவற்றையும் இணைந்தே செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்டிற்குரியது. புதிய ஏற்பாட்டில் இத்தம்பதியரின் பெயர்கள் சொல்லப்பட்டுள்ள 6 இடங்களிலும் இணைத்தே சொல்லப்படுகின்றன. ஆவியானவர் திருமறையில் இவர்கள் பெயரை பதிவு செய்கையில் 3 முறை கணவனுக்கும் 3 முறை மனைவிக்கும் முதலிடம் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் பல தம்பதியர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள்களாக இணைந்து ஊழியம் செய்கின்றனர். அது தேவனுக்கு மகிமையாகவும் சாட்சியாகவும் நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. வாழ்விலும் தாழ்விலும் ஊழியத்திலும் இணைந்து செயல்படும் தம்பதியர் இறைவனுக்கு தேவை. வாழ்விலும் தாழ்விலும் ஊழியத்திலும் இணைந்து செயல்படும் தம்பதியர் இறைவனுக்கு தேவை. தீர்மானம்: எனக்கு ஊழியம் செய்யும் வாழ்க்கை துணை வேண்டும் என்று ஜெபிப்பேன்.